हाय फ्रेंड्स वेलकम टू अम्बूस किचन इनके नम्म அவலை வச்சு ஒரு சிம்பிளான நல்ல டேஸ்டான லட்டு ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் pan வெச்சுக்கலாம் pan நல்லா சூடானது 3 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் நான் 1 கப் அளவுக்கு அவல் எடுத்து வச்சிருக்கேன் சேர்த்துக்கலாம் அவல் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் அவல் நல்லா கலர் மாறி வர அளவுக்கு பொரிச்சு எடுத்துக்கலாம் அவல் நல்லா இந்த அளவுக்கு பொரிஞ்சு கலர் மாதிரி வரணும் இப்போ எடுத்துக்கலாம் அதே பேன்ல 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் இப்போ முந்திரி திராட்சை பொரிச்சு எடுத்துக்கலாம் முந்திரி திராட்சை நல்லா பொரிஞ்சிருச்சு எடுத்துக்கலாம் அதே நெய்ல 1/2 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்துர்க்கேன் சேர்த்துக்கலாம் தேங்காய் துருவல் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் தேங்காய் துருவல் கலர் மாறி வரணும் அந்த அளவுக்கு வறுத்துக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா கலர் மாறி வந்ததும் எடுத்துக்கலாம் மிக்ஸி ஜார் வச்சுக்கலாம் இப்போ நம்ம பொரிச்சு வச்ச அவல் நல்லா ஆறிடுச்சு சேர்த்துக்கலாம் இது கூட 2 ஏலக்காய் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா நைஸா அரைச்சு எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா நைஸா அரைச்சு எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா நைஸா இருக்கணும் இப்போ நான் எந்த கப்பால அவல் எடுத்தனோ அதே கப்ல 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துர்க்கேன் அதையும் நல்லா நைஸா அரைச்சு எடுத்துக்கலாம் இப்போ நான் வறுத்து வச்சிருக்க தேங்காய் துருவலை மிக்ஸி ஜார்ல சேர்த்து ஒரு சுத்து மட்டும் அரைச்சு எடுத்துக்கலாம் ரொம்ப நைஸா அரைக்க கூடாது அரைச்சு வச்சிருக்கிறது எல்லாத்தையும் ஒரே பாத்திரத்துல எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம் அரைச்சு வச்சிருக்க எல்லாத்தையும் ஒண்ணா சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இது கூட நான் 4 ஸ்பூன் அளவுக்கு நெய் சூடு பண்ணி வச்சிருக்கேன் சேர்த்துக்கலாம் நெய் சேர்த்துட்டு இது கூட நம்ம வறுத்து வச்சிருக்க முந்திரி திராட்சை எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் முந்திரி திராட்சை சேர்த்துட்டு கையால நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா கலந்து விட்டாச்சு லட்டு பிடிச்சிக்கலாம் நான் இன்னைக்கு வெள்ளை சக்கரை பயன்படுத்தியிருக்கேன் உங்களுக்கு வெள்ளை சக்கரை வேணாம்னா நீங்கள் நாட்டு சக்கரை கூட பயன்படுத்திக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோதான் நம்மளோட அவல் லட்டு ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிருச்சு நீங்களும் இதே மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்